எனக்கு வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி மேலே வந்துட்டு ஒரு தீவிரம்ங்க. ஏன்னா நான் வந்து பிஹெச்டி பண்ணதே அதில் தான். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும், உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அனுபவிக்க முடியும் இல்லைங்களா? அப்போ அந்த கான்செப்டில் வந்து உடம்புல என்ன தான் இருந்தாலும், என்ன சம்பாரிச்சாலும், என்ன இது பண்ணாலும் கடைசியில் நம்மளுக்கு எது முக்கியம்? ஆரோக்கியம் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அதில் ஏதாவது குறை இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம ஆஸ்ட்ராலஜியில் நல்ல துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். இருக்கா இல்லையா, இது வருமா, ஃப்யூச்சரில் பிரச்சனைகள் வருமானு தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து அதுக்கான ஒரு ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிட்டால் நல்லதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஒருத்தரை பார்த்தோன்னே அவங்களுடைய உடல் எடையை கணிச்சிருவீங்களா மேம்? உடல் நிலை பார்த்த உடனே பார்த்தோன்னே கணிக்கலாம். தாராளமாக கணிக்கலாங்கங்க. உள்ளுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய்கள் அப்படிங்கிறத விட இப்போ பார்த்தோன்னே உடம்பா இருக்காங்களா, ஒல்லியாக இருக்காங்களா, என்ன குறைபாடு, என்ன சத்து குறைபாடுகளாக இருக்கும் உங்களுக்கு. சத்து குறைபாட்டின் உச்சகட்டம் தான் நோயாக மாறுது இல்லைங்களா? அது ஆப்வியஸாக இப்போ வந்து ஒரு ஹைட் அண்ட் வெயிட் இப்போ உங்களை பார்க்குறேன், இல்லை நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும், உடம்பா கொஞ்சம் உங்கள் ஹைட்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறீங்க, இது கொஞ்சம் அப்படியே ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நோய் வருமா இல்லைங்களா? அப்போ நம்மளுக்கு வந்து பார்வையில் பார்க்கும்போதும் சில விஷயங்கள் கணிக்கலாம்.